மைத்ரி ஆட்சியின் 100 நாள் திட்டம் மந்தகதியாக முன்னெடுக்கப்படுவதாக முன்னிலை சோசலிச கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 100 நாள் திட்டத்தில் முதல் 2 கட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பின்னர் இதுவரையில் பல விடயங்கள் இடம்பெறவில்லை. ஜனவரி 29ஆம் தேதி இடைக்கால வரவு செலவு திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது. பாராளுமன்ற அமர்வின் பின்னர் கட்சி தலைவர்களுக்கு இடையிலான கூட்டம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இடைக்கால வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் அதற்கு பதிலாக நிதி அமைச்சரினால் விசேட உரை ஒன்று பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட உள்ளதாக ஆளும் கட்சி அறிவித்துள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அவ்வாறானதொரு விசேட உரை நிகழ்த்தப்படுமாயின் அதற்கான விவாதம் ஒன்று அவசியம் என எதிர்க்கட்சி தலைவர் நிமால் சிறிபால் டி சில்வா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாம் நாடு என்ற ரீதியிலும் சமூகம் என்ற ரீதியிலும் எதிர்பார்க்கும் மாற்றம் ஒன்றுள்ளது. அந்த மாற்றம் இடம்பெறாத பட்சத்தில் தற்போது என்ன செய்ய வேண்டும்? வரி கொள்கை தொடர்பான தெளிவூட்டல்களை புதிய அரசாங்கம் வழங்க வேண்டும்.